கதைகளில் குழந்தைகள் இறக்கின்ற பொழுது கதைகளில் குழந்தை இருக்கிறது தாங்கவே முடியாதுங்க, படிக்கவே முடியாது நம்மளால. பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு புக்கு முடிஞ்சா தேடி எடுத்துக்கோங்க. இருந்தா வாழ்க்கையில் ஒரு தவறு செய்துவிட்டு 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் எழுதிய புத்தகம் பிளைண்ட் ஸ்பாட். அவன் எழுதுறான், இந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் செய்யாமல் இருந்திருக்கக்கூடிய சூழலை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அந்த தவறை செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவன் பட்டியலிடுறான். 18 பட்டியல் போடுறான். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா கரும் புள்ளி, குருட்டு புள்ளி, கண்ணுக்கு தெரியாது. நீங்க காலையில ஏதாவது தேடுவீங்க, கிடைக்காது. உங்க வீட்டுல கேட்பீங்க, எங்கம்மா வச்ச, அங்கதான் இருக்கும் தேடுங்க. இப்ப அங்கதான்றது எங்கன்னு நமக்கு தெரியாது, தேடிக்கிட்டே இருப்போம். பிளைண்ட் ஸ்பாட் இங்க தானே இருக்கு, ஐயோ இங்கதான் இருக்கா, எனக்கு தெரியவே இல்லை. பிளைண்ட் ஸ்பாட். அந்த பிளைண்ட் ஸ்பாட் எந்தெந்த வகையில் வருகிறது என்று பட்டியல் போடுகிறான். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்னு இருக்குங்க. ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, நான் சொல்கிறேன் உங்கள் நகைகளை இங்கே அடகு வையுங்க. சொல்றவர் பெரிய நடிகர், செலிபிரிட்டி. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. இதெல்லாம் நமக்கு ஃபீட் பண்ணியிருக்கு. செலிபிரிட்டி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கலாம். அடிப்படையில் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு. ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? கெவின் சொல்கிறான், ஒரு பாவம் செய்துவிட்டு கோயிலில் போய் ஒரு 10 ரூபாவை போட்டுறது, ஒரு நன்மையை செய்யற, ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறது. நான் எவ்வளவு நன்மையை செஞ்சிட்டேன், அதனால் நான் செய்த பாவம் எல்லாம் போகுமா போவாது, அது பிளைண்ட் ஸ்பாட். பயாஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். பொம்பளை பிள்ளை, அது பாவம், அவன் கிராமத்திலிருந்து வந்தான், அவன் தப்பு செய்ய மாட்டான். இவன் நகரத்திலிருந்து வந்தான், பாவம், இப்போதான் இவனுக்கு. இந்த பயாஸ்டு ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். அவன் பட்டியல் போடுகிறான். நீங்கள் போட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள், அது எந்த ஒரு குடும்பத்துக்கே நிர்வாக அதிகாரிகளாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு இருந்துக்கோங்க, அல்லது நீங்க இந்த மாவட்டத்துக்கு இருந்துக்கோங்க, யாருக்கு வேணாலும் இருந்துக்கோங்க, உங்களில் நீங்கள் தெளிய வேண்டிய விஷயங்களை புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றன. மனிதர்களிடத்தில் இன்றைக்கு சொல்லித் தருவதற்கு பல விஷயங்கள் இல்லை, புத்தகங்கள் வெளிப்படையாக நமக்கு சொல்லித் தருகின்றன. அதனால் தான் சொல்லுகிறேன், ஒரு புத்தகம். ஜெயகாந்தன் சொல்கிறார், நான் இப்படி சொல்றேன், எத்தனை பேர் அதை மனம் உருகுகிறீர்கள் எனக்கு தெரியாது. இப்ப நான் இதை சொன்னேன்னா சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் வராது. ஜெயகாந்தன் சொல்கிறார், குழந்தை இறப்பு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத ஒன்று, ஆனால் அது கூடுதலான வலியை எப்பொழுது தருகிறது என்றால் கதைகளில் குழந்தைகள் இறக்கின்ற பொழுது என்று எழுதுகிறார். கதைகளில் குழந்தை இருக்கிறது தாங்கவே முடியாதுங்க, படிக்கவே முடியாது நம்மளால. அப்போனா என்ன? காட்சியை விட புத்தகங்கள் நமக்குள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வாசிப்பு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்துது. நான் ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறேன், நான் கண் கலங்குகிறேன், படித்துக்கொண்டே கண் கலங்குகிறேன், என் புத்தகத்தினுடைய வாசிப்பு மறைகிறது. அது ஒரு கவிதை தாங்க, ஒரு சின்ன கவிதை படிக்கிறேன், எனக்கு முடியவே இல்லை. நான் நேரா வண்டி எடுத்துட்டு ஒரு கடைக்கு போறேன், 2 கப்பு வாங்குறேன், 2 கப்பு வாங்குறேன், 2ல தேநீர் வைக்கிறேன், 2ல தேநீர் வச்சுட்டு முன்னால ஒரு கப்பை வச்சுட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு குடிக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால சூழல் அப்படி இருந்தது. என்ன கவிதை அது? உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர். மனசை என்னமோ பண்ணிருச்சு, மனசை என்னமோ பண்ணிருச்சு. அப்பொழுது உட்கார்ந்து எழுதுகிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும், இன்னைக்கு நான் தான் சொல்றேன், 1000 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரலாம் போலாங்க, 1000 அரசியல் தலைவர்கள் வரலாம் போலாம், எழுத்தாளர்களாக அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடுதலான ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு சமூகம் தந்து விடுகிறது.